வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறது என்று பதக்கத்தை இழந்த வினேஷ் போகத் இப்போது ஹரியானா தேர்தலில் வெற்றி அடைந்திருக்கிறார். 100 கிராமில் தன்னுடைய வெற்றியை இழந்தவர் 100 நாட்களுக்குள்ளாக அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றமும் நடந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி தான் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி அறிவிக்கிறாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் 3 முறை ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவுக்காக களம் கண்டவர். அப்படிப்பட்டவர் இந்த முறை கட்டாயம் வெற்றி பெற்று விடுவார், அவருக்கு பதக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் அந்த அதிர்ச்சி செய்தி வந்தது. அதுக்கு பிறகு அவர் ஆகஸ்ட் 6 பாரிஸ் ஒலிம்பிக்கிலிருந்து டிஸ்குவாலிஃபை ஆகி வந்த பிறகு அடுத்தடுத்த நிலைகளில் அவர் தொடராமல் களத்தை விட்டே வெளியேற வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு அவர் தேர்தல் களம் காண்கிறார். காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக அறிமுகமாகிறார். காங்கிரஸ் கட்சியில் செப்டம்பர் 6ஆம் தேதி இணைகிறார். உடனடியாக அவருக்கு ஜூலானா தொகுதியினுடைய வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறார். அந்த தொகுதி என்பது அவருடைய கணவர் சோம்வீருடைய சொந்த தொகுதி. அங்கே அவர் களமிறக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட 73 கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி. அதற்கு பிறகு இன்னைக்கு அக்டோபர் 8ஆம் தேதி அடுத்த ஒரு மாதத்தில் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வினேஷ் போகத். 100 நாட்களுக்குள்ளாக 100 கிராம் எடையினால் அதிகம் எடை இருக்கிறது என்று சொல்லி பதக்கத்தை இழந்தவர் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கிறார் வினேஷ். அவருடைய வாழ்க்கை முழுக்கவே 30 வயதில் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் முற்றிலும் எதிர்பார்க்காத ஒரு பயணம் அப்படின்னே சொல்லலாம். முழுக்க மல்யுத்தத்தில் ரெஸ்லிங்கில் மிகப்பெரிய ஆர்வத்தோடு வந்த ஒரு வீரர் அவர். இந்தியாவுக்காக பல இன்டர்நேஷ்னல் மேட்சஸை விளையாடி இருக்கக்கூடிய ஒருத்தர். விளையாடுறது மட்டும் இல்லை, பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார். காமன்வெல்த்தில் கோல்டு மெடல் 2010 கோல்டு மெடல் அடித்த ஒரு வீராங்கனை. அதே போல் ஏஷியன் கேம்ஸில் எல்லா சர்வதேச விளையாட்டுகளிலும் இந்தியாவுக்காக பதக்கங்களை கொண்டு வந்திருக்கிறார். 3 ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கெடுத்தவர். ரியோவில் 2016 பங்கெடுத்தார், 2020 டோக்கியோவில் பங்கெடுத்தார், அங்கே நடந்த ஒலிம்பிக்கில், 2024 பாரிஸ் ஒலிம்பிக். இந்த 3லுமே பங்கெடுத்த ஒரு வீராங்கனை. ஆனால் ஒலிம்பிக் பதக்க கனவுங்கிறது தான் தகர்ந்தது. இன்றைக்கு அவர் அரசியல் களத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வாகி இருக்கிறார். களம் கண்ட 30 நாட்களுக்குள்ளாக ஒரு மாதத்தில் ஒரு வெற்றி அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு வாழ்க்கை தான். பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஒரு ஜேர்னின்னு சொல்ல முடியும். இந்தியாவினுடைய தங்க மங்கை அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்த ஒருத்தர் ஒலிம்பிக்கில் நமக்காக ஒரு பதக்கத்தை கொண்டு வருவார்னு எதிர்பார்த்த அந்த தருணத்தில் ஒரு 100 கிராம் எடை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு அவர் அந்த போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இறுதிப் போட்டிக்கு சென்றவர். நிச்சயமாக குறைந்தபட்சம் அந்த இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்தாலும் வெள்ளிப்பதக்கம் நிச்சயங்கிற இடத்துல இருந்து தான் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்தது. மிகப்பெரிய இந்தியாவின் ஒட்டுமொத்த இதயமும் நொறுங்கிய நாள். அவர் எவ்வளவு நொறுங்கினார்னு தெரியும், ஆனால் பார்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு அதை தூக்கி போட்டுட்டு அதையும் எதிர்கொண்டார். அவர் யார் இந்த வினேஷ் போகத் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். 1994 ஹரியானாவில் ஒரு கிராம பகுதியில் பிறக்கிறார். அவருடைய அந்த குடும்ப சூழல் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, ஆனால் அவங்க எல்லாருமே மல்யுத்தத்தில் ஓரளவுக்கு அறிமுகமானவர்கள். அந்த போட்டியிலே ஒரு வீரர்களாக இருக்கக்கூடியவர்களை கொண்டதாக அந்த குடும்பம் இருக்குது. அவங்க அப்பா ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்தவர். அவரும் மல்யுத்தம்லாம் செய்யக்கூடியவர் தான். அவர் பேருந்து ஓட்டுநராக இருந்தவர். அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. 3 பிள்ளைகள், அதில் கடைசி வினேஷ் போகத் தான். இப்போ அவர் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கும். அவங்க அப்பா அவர் சொல்கிறார், வினேஷ் போகத் இந்த ஒலிம்பிக் ஆட்டத்திலிருந்து டிஸ்குவாலிஃபை ஆன பிறகு அவர் ஒரு பதிவை வெளியிடுகிறார் இணைய பக்கத்தில். அந்த பதிவில் அவர் பல்வேறு விஷயங்களை ரீகால் பண்ணியிருந்தார். தன்னுடைய தந்தையார் குறித்து, தன்னுடைய தாயார் குறித்து, குடும்பம், தன்னுடைய சூழல், எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டிய இடம்லாம் வந்தபோது தான் அவங்க அப்பாவுடைய நினைவுகளை அவர் ரீகால் பண்ணார். அதாவது ஒரு குழந்தையாக இருக்கும்போது எனக்கு இந்த ஒலிம்பிக் ரிங்ஸ் பற்றியெல்லாம் தெரியாது, அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு இடத்துலேருந்து தான் நான் வந்திருக்கிறேன். அப்போதைய என்னுடைய விருப்பம் என்பதெல்லாம் ஒரு நீண்ட ஒரு ஜடை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு இயல்பான பெண்களுடைய எதிர்பார்ப்பு என்னவோ இருக்குமோ, கையில் ஒரு மொபைல் ஃபோன், அந்த வயதிற்குரிய எதிர்பார்ப்புகளோடு மட்டும்தான்
நான் குழந்தையாக இருந்தபோது இருந்திருக்கிறேன். ஆனால் இவ்வளவு பெரிய கனவுகள் இல்லை. அப்போ என்னுடைய அப்பா சொன்னார், நான் வந்து பேருந்து பயணத்தில் நான் ஓட்டி கொண்டிருக்கும் போது நீ விமானத்தில் பறக்க வேண்டும், அதை நான் பேருந்திலிருந்து பார்க்க வேண்டும், அதான் என்னுடைய ஆசைன்னு சொன்னார். அப்போ எனக்கு அந்த ஆசை என்னன்றது புரியல, விமானத்தில் பறக்கிறதுல என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. அவர் சொன்னதுங்கிறது நான் அடைய வேண்டிய உயரங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரீகால் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இந்த வினேஷ் போகத் மீது இருந்திருக்கிறது, இந்த பெண் மீது இருந்திருக்கிறது. ரொம்ப குறிப்பாக ஹரியானாவில் இந்த கிராம பகுதிகளில் வந்து பெண்கள் இது போன்ற மல்யுத்தங்கள் எல்லாம் போட்டியிடக்கூடாதுங்கிற ஒரு மாதிரி ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அங்கே ஆண்கள் தான் ஆதிக்கம் நிறைந்ததாக, ஆண்களுக்கான ஒரு விளையாட்டு இது அப்படின்னு பார்க்கப்பட்ட இடத்துலேருந்து மிகுந்த போராட்டங்களுக்கு இடையில தான் இவர் வந்து இந்த துறைக்குள்ளே வருகிறார். அவருடைய தாய்மாமா இந்த இடத்துக்கு கொண்டு வரார். அவருடைய மகள்கள் 4 பேர், அவங்க எல்லாமே இந்த மல்யுத்தத்தில் தான் இருக்காங்க. அவங்களும் சர்வதேச விளையாட்டுகளெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்கள மையமாக வைத்து தான் டங்கல் திரைப்படம் வந்தது. தாய்மாமா வந்து அவர் தான் கோச்சாகவும் இருந்து இவங்களை வழி நடத்துகிறார். அப்பா 9 வயதிலே இறந்துறார். வினேஷ் போகத்துடைய தந்தையார் வந்து அவங்க 9 வயது இருக்கும்போதே அசம்பாவிதமான ஒரு சூழலில் இறந்துறார். மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர், குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவினர் ஒருவர் அவரை சுட்டு கொன்னுறாரு வீட்டுக்கு வெளியே நின்ற போது. தந்தையாரை அந்த வயதில் இழக்கிறாங்க. 2 மாதங்களில் இன்னொரு பெரிய அதிர்ச்சி வருது வினேஷ்க்கு. என்ன அதிர்ச்சின்னா, அம்மா பிரேம்லதா அவங்களுக்கு 32 வயசு. அப்போ அவங்களுக்கு ஸ்டேஜ் 3 கேன்சர். அவங்களுக்கு உடல்நலம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. 9 வயதில் அப்பாவை இழப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியான ஒரு குடும்பத் தலைவன் இல்லாததுங்கிறது என்ன மாதிரியான நெருக்கடிகளை, பொருளாதார நெருக்கடிகளை மட்டுமல்ல, சமூக சூழலில் என்ன நெருக்கடிகளை உண்டாக்கும்னு தெரியும். அதற்கு அடுத்த 2 மாதங்களில் தாயாருக்கும் இப்படியான ஒரு பெரிய பாதிப்பு வருகிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக குடும்பத்துக்கான வருமானத்தையும் கொடுக்க வேண்டிய இடத்திற்கு பிள்ளைகள் தள்ளப்படுகிறார்கள். அம்மாவை பார்த்துக்கணும், தாயாருடைய விருப்பம் இருக்கிறது. ஆனால் ரொம்ப உறுதியான ஒரு தாயாராக அவர் இருந்திருக்கிறாருங்கிறது தான் வினேஷ் போகத் சொல்கிறாங்க. அங்கிருந்து தான் அவருடைய பயணம் புறப்படுகிறது. 19 வயதுக்குள்ளாகவே அவர் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப்பதக்கமெல்லாம் வெற்றி பெறுகிறார். இந்தியாவுக்கான பெருமைகளை கொண்டு வரக்கூடிய இடத்துல வருகிறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆட்டத்திலும் எல்லா நேரங்கள்லையும் ஒரு வெற்றி வரும், அதுக்கு பிறகான தோல்வி, அப்படி தான் இருக்கும் அவருடைய பயணமே. அவருடைய வாழ்க்கையே இந்த 30 வயதுக்குள்ளே அவர் பலவிதமான நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறார். இதுக்கிடையில் வினேஷ் போகத் ஏன் இவ்வளவு கவனிக்கப்படுகிறார் அப்படிங்கிறதுக்கு 2 முக்கியமான நிகழ்வுகளும் இருந்ததை பார்க்க முடியும். அந்த நிகழ்வில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்தியா முழுக்க ரொம்ப குறிப்பாக வட மாநிலத்தில் டெல்லியில் நடந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களில் ஹரியானாவை சேர்ந்த விவசாயிகள் பெருமளவுக்கு பங்கெடுத்திருந்தாங்க. நீண்ட நாட்கள், ஒரு ஆண்டுக்கு மேலாக நீடித்த அந்த போராட்டத்திற்கு வெளிப்படையாக ஆதரவை நேரில் சென்று கொடுத்ததில் வினேஷ் போகத் உள்ளிட்ட மல்யுத்த வீரர்கள் அடங்குவார்கள். ஹரியானாவுடைய அந்த மல்யுத்த வீரர்கள் தங்களுடைய விவசாயிகளுக்கான பிரச்சனைகளில் அவர்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு வெளிப்படையாக குரல் கொடுத்த ஒருத்தர். அப்போதே நிறைய விமர்சனங்கள் எதிர்கொண்டார்கள். ஆனால் உறுதியாக நாங்கள் எங்கள் விவசாயிகள் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சொன்ன ஒருத்தர். அதற்கு பிறகு பிரிஜ்பூஷன் சிங்குடைய அந்த கான்ட்ரோவர்சி உங்களுக்கு தெரியும். மல்யுத்த கழகத்தினுடைய தலைவராக அவர் இருக்கிறார். அவர் மீது பாலியல் வன்கொடுமை அல்லது பாலியல் புகார்கள் சொல்லப்படுது. அவர் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் ஈடுபட்டார் அப்படின்னு 7 பேர் புகார்கள் கொடுக்குறாங்க. இந்த புகார்களை வெளிப்படையாக முன்வைத்து அவருக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்ததுலையும் வினேஷ் போகத் இருந்தாங்க. அந்த போராட்டங்கள் நீண்ட நெடிய போராட்டங்களாக இருந்தது. அவரும் அதே போல் புனியா உள்ளிட்டவர்கள்லாம் தங்களுடைய அர்ஜுனா விருது உள்ளிட்ட விருதுகளை எல்லாம் நாங்கள் தூக்கி எறிகிறோம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்தவர். அப்படி 2 முக்கியமான தேசிய அளவில் கவனிக்கப்பட்ட நிகழ்வுகளில் உறுதியாக நின்று போராடிய ஒருத்தர் தான் வினேஷ். அப்போது தொடர்ச்சியாக அவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து எப்போதுமே போராடி கொண்டே இருக்கிறார். இங்கே பாரிஸ் ஒலிம்பிக்கில் கூட அவருக்கான முழுமையான ஆதரவு கொடுக்கப்பட்டதாங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. எப்படியாவது மீண்டும் அவருக்கு உறுதியான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பார்வைகள்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் பல்வேறு சூழல்களால் அவர் அதை தொடர முடியாத ஒரு சூழல், டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்த பிறகு அவர் அங்கிருந்து வேறு யாரிடமும் பேசவில்லை, திரும்பி வந்தார். அதற்கு பிறகு ஒரு பதிவை மட்டும் வெளியிட்டார். அதுக்கு பிறகு நான் விளையாட்டிலிருந்தே முழுமையாக ஒதுங்கிக் கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து தான் அரசியல் களம் கண்டார். அரசியல் களம் கண்டதில் தான் இன்றைக்கு அவருடைய வெற்றி என்பதில் பார்க்கும்போது கூட உடனடியாக அந்த வெற்றியும் வரல. எப்படி அவருக்கு விளையாட்டுத்துறையில் மல்யுத்தத்தில் எப்படி அவர் வந்து எல்லா விதமான உயரங்களையும் சரிவுகளையும் மாறி மாறி பார்த்தாரோ அதே போல் தான் இன்றைக்கும் அவருடைய அந்த வாக்கு எண்ணிக்கையை பார்க்க முடிஞ்சது. காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய உடனடியாக முதல் சுற்றில் முன்னிலை வகித்தார் வினேஷ். அது எல்லோரும் உடனடியாக வினேஷ்கான ஒரு ஆதரவு, வெற்றியை நோக்கி செல்கிறார் அப்படின்னு பார்க்கப்பட்ட நிலையில் 2ஆம் சுற்றிலிருந்து 6ஆம் சுற்று வரைக்கும் பின்னடைவு.
அதற்கு பிறகுதான் அடுத்தடுத்த சுற்றுக்களில் அவர் வந்து வெற்றியை அடைந்திருக்கிறார். 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கிறார். போட்டியிட்ட முதல் தேர்தல் அதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். களத்தில் 2 முக்கியமான வேட்பாளர்கள் அவருக்கு எதிராக நிறுத்தப்பட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி களமிறங்கியிருந்தார். அதேபோல் ஆம் ஆத்மியிலிருந்து இன்னொரு மல்யுத்த வீராங்கனை கவிதா களமிறக்கப்பட்டிருந்தாங்க. 2 பேருக்கும் எதிராகத்தான் இன்றைக்கு தேர்தல் களத்தில் நின்றிருந்தார். இந்த தேர்தல் களத்தில் இன்னும் சொல்ல போனால் தேர்தல் களத்திலும் அவர் வந்து பல்வேறு நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டியிருந்தது. காங்கிரஸ் கட்சியிலேயே பெரிய அளவுக்கு அவருக்கான ஒத்துழைப்பு இல்லை. புதிதாக வந்திருக்கிறார், மூத்தவர்களை மதிக்கவில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்து அவரோடு பரப்புரைக்கு பலரும் செல்லவே இல்லை. இந்த 1 மாதம் தான் இருந்துச்சு தேர்தலை சந்திப்பதற்கு. ஆனாலும் அவர் நேரடியாக எல்லா கிராமங்களுக்கும் சென்று 73 கிராமங்களுக்கும் சென்று மக்களை சந்தித்து அவர்களுக்கான வாக்குறுதிகளை அளித்து குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்கிறேங்கிற வாக்குறுதிகளை அளித்து ஒரு வெற்றியை தக்க வைத்தார். ஜாட் சமூகத்தை சார்ந்தவர். அங்கே இருக்கக்கூடிய ஜாட் மக்களும் பெரும்பாலான விவசாயிகள் அங்கே அதை சார்ந்தவர்கள் தான். அவர்களுடைய ஆதரவையும் பெற்றிருக்கிறார். அவர் போட்டியிட்ட ஜுலானா தொகுதியில் 2005க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறவே இல்லை. கடந்த 3 தேர்தலாக தொடர்ச்சியாக தோல்வி அடைந்த ஒரு தொகுதி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும். அந்த தொகுதியில் 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இதில் வந்து கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. அவருடைய வெற்றிக்கு பிறகு அவர் சொன்னார், உண்மை வென்றிருக்கிறது அப்படின்றது தான் அவருடைய செய்தியாக இருக்கிறது. இந்த வெற்றியின் மூலமாக அடுத்து இங்கே இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கான வீரர்களுக்கான ஒரு குரலை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறதும் அவர் எதிர்பார்க்க ஒன்றாக இருந்தது. இந்த தேர்தலுக்காக நேரடியாக அவர் அரசியல் களம் காண்பதற்காக ரயில்வே துறையில் அவர் வகித்து வந்த வேலையை ராஜினாமா செய்து தான் வர்றாரு. ஏன்னா சர்வதேச அரங்குகளில் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கு ரயில்வே துறையில் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு பொறுப்புகள் கொடுப்பாங்க. அது ஒரு ஹானரரி போஸ்ட் மாதிரியான ஒரு பதவி, ஆனால் முழுநேர வேலை. அதை ராஜினாமா செய்துவிட்டு தான் அவர் வந்து களத்திற்கு வந்திருந்தார். இந்த களம் கை கொடுக்குமா கொடுக்காதா என்றெல்லாம் தெரியாது. ஆனாலும் வந்தார். தேர்தலுக்கு முந்தைய அவர் களமிறங்கிய காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத சூழல் தான். ஆனால் களமிறங்கினார். நான் சொன்னது போல 3 முறை தோல்வி அடைந்த காங்கிரஸ் அந்த தொகுதியில் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த தேர்தல்களில் இந்த முறை வெற்றி பெற்றிருக்கிறது. 100 ஆண்டை கடந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு அங்கே ஒரு வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறார். 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் இப்போது வந்து வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. ஆனாலும் வினேஷ் போகத்தினுடைய இந்த வெற்றி கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது. இந்தியா முழுக்க விளையாட்டுத்துறையில் மிகப்பெரிய சாதனையாளராக இந்தியாவுக்கான பல முத்திரைகளை பதித்த, சர்வதேச அரங்கத்தில் பல முத்திரைகளை பதித்த ஒரு வீராங்கனையாக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த தலைமுறை ஆண்களும் பெண்களும் கொண்டாடக்கூடிய ஒருவராக இருந்த ஒருத்தர். அவர் விளையாட்டு களத்திலிருந்தே விலக நேர்கிறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு வருத்தம் பலருக்கும் இருந்தது. அவர் 30 வயதுக்குள்ளாக பல சாதனைகளை செய்திருக்கிறார், பல பதக்கங்களை வென்றிருக்கிறார் இந்தியாவுக்காக. அந்த பதக்கங்கள் அத்தனையும் இருக்கக்கூடிய சூழலிருந்து தான் அந்த களத்திலிருந்து முழுமையாக அந்த 100 கிராமில் எடை அதிகரித்து விட்டது என்கிற அந்த நிலையிலிருந்து டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டிய இன்னொன்று அவருக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, ஒலிம்பிக்கில் எப்படியாவது மெடல் அடிச்சிடணுங்கிறது அவங்க அம்மாவுடைய ஒரு பெரிய ஆசையாகவும் இருந்தது. சர்வதேச அரங்கத்தில் நீங்கள் பல வெற்றிகளை பெற்றிருக்கிறார். ஆனால் ஒலிம்பிக்கில் 3வது முறையாகவும் பங்கெடுத்த ஒரு மல்யுத்த வீராங்கனை. அதில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒலிம்பிக்கில் பங்கேற்பதற்கு ஒலிம்பிக் குவாலிஃபை ஆகிறதே பெரிய சவால் அப்படிங்கிற இடத்துலேருந்து 3 முறை பங்கெடுத்து இந்த முறை நிச்சயமாக வெள்ளியோ தங்கமோ பெறுவார் என்ற எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல இருந்து தான் அந்த ஒரு நிராகரிப்பு அல்லது அங்கே ஒரு எதிர்பாராத ஒரு பெரிய இடியாக அந்த செய்தி வந்து இறங்கியது. அதிலிருந்து விலகியவர் அந்த போராட்ட குணத்திலிருந்து விலகலை, களத்தை மாற்றினார். களம் மட்டும்தான் மாறிச்சு, போராட்டம் தொடர்கிறது அப்படிங்கிற இடத்திலிருந்து மக்கள் மன்றத்தை நோக்கி வந்திருக்கிறார். மக்கள் மன்றத்தில் முதல் முறையாக அந்த வெற்றியையும் பெற்றிருக்கிறார். ஆகஸ்ட் 6, செப்டம்பர் 7, அக்டோபர் 8 அப்படின்னு இந்த நாட்களுக்குள்ளாகவே அவருடைய வாழ்க்கை பல்வேறு விதமான மாற்றங்களையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கிறது. ஆனால் எல்லா நிலைகளிலும் உறுதியாக நின்றிருக்கிறார். அவருடைய உறுதி என்பது தான் எந்த துறையில் இருந்தாலும் அத்தனை பேருக்குமான ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதனால தான் வினேஷ் போகத்தினுடைய இந்த வெற்றி என்பது அத்தனை பேரும் இந்தியா முழுக்க கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அவர் பின்னடைவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அத்தனை பேரும் கவனித்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன நடக்கிறது, இங்கே அவர் தோல்வியை அடைகிறாரா, இங்கேயும் அவருக்கான வாய்ப்பு இல்லையா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த நிலையில் மீண்டும் அவர் அந்த சுற்றுக்களில் வெற்றியடைந்து 6000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். இன்றைக்கு 2 மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கான தேர்தல் முடிவுகளும் முக்கியமாக கவனிக்கப்படக்கூடியதாக இருந்தது. ஹரியானாவுடைய தேர்தல் முடிவுகளும் கவனிக்கப்படக்கூடியதாக இருந்தது. யார் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பது 2 மாநிலங்களுக்குமான முக்கிய செய்தியாக இருந்தாலும்
வினேஷ் போகத்தினுடைய வெற்றி, அரசியல் வெற்றி என்பது களத்தில் அவர் எதிர்கொண்ட அத்தனை சவால்களுக்குமான பதிலை நான் தருகிறேன் அவர் களத்தில் இருந்தார். அதனாலேயே அந்த வெற்றிக்கு கூடுதல் முக்கியத்துவம் வந்திருக்கிறதுன்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.